சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 6/7/2024 சனிக்கிழமை, ஆனி மாதம் 22ஆம் நாள். பிரதமை திதி நாளை அதிகாலை 4:26 வரை. புனர்பூசம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:48 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள எதையும் செய்வதற்கு உகந்த நல்லதொரு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற எந்த துறையில் பிழைக்கிறீர்களோ அந்த துறையில் ஒரு புதிய விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றி, சந்தோஷம், நிம்மதி மற்றும் பண வரவுகளை அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு பெரும்பாலான கிரகங்கள் இன்றைக்கி சாதகமான ஒரு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க. ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். 2ஆம் இடத்துல குரு இருப்பது அதை விட ஒரு விசேஷமான ஒரு தன்மை. அதை போலவே 11ஆம் இடத்துல லாபத்தை குறிக்கக்கூடிய இடத்துல சனி இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். பெண்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இது வரைக்குமே என்னுடைய பேச்சை கேட்காத இந்த மனுஷன் இன்றைக்கி இருக்கிற சிக்கல்கள்லாம் இவருக்கு இந்த மாதிரி என்னுடைய பேச்சை கேட்டிருந்தாருன்னா இந்த மாதிரி குடும்பம் இன்றைக்கி கடனில் இருக்காது, அல்லது இந்த வேலை இப்படி தவறி போயிருக்காது, அல்லது குடும்பத்தில் கூட இன்றைக்கு ஒரு நிம்மதி இல்லாத சூழல் இருந்திருக்காது. எதை சொன்னாலும் இந்த மனுஷன் கேட்க மாட்டேன்றார். இந்த மாதிரியான அமைப்புகளிலிருந்து இன்றைக்கு சகோதரிகள் எல்லாருக்குமே கணவர் உங்களுடைய பேச்சை கேட்கறது, பிள்ளைகளும் ஓரளவிற்கு அம்மா சொல்கிறது கரெக்டு தானே என்கின்ற மாதிரியான பெண்களை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் இன்றைக்கி மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் இருக்குதுங்க. சகோதர உறவுகள் இன்றைக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். அதுலேயும் குறிப்பாக மூத்த சகோதரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த அண்ணன் அக்காள்கள்கிட்ட இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கருத்து வேறுபாடு விலகக்கூடிய ஒரு தன்மை. வேலைக்கு போகிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு ரொம்ப கிடைக்கலங்க, என்னதான் அப்படியே உழைச்சாலும் கூட எனக்கு முழுதாகவே எதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அக்கம் பக்கம் பாருங்கள், அவர் நல்ல விதமாகவே சம்பாதிக்கிறாரு, கொஞ்சமாக தான் உழைக்கிறாரு, நான் அவரை விட அதிகமாக உழைக்கிறேன், ஆயினும் எனக்கு அந்த பலன் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரியான சில குறைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை அமைப்புகளில் ஒரு நிறைகள் இந்த வாரத்திலேயே, வரும் வாரத்திலிருந்தே அந்த சங்கடங்கள் அத்தனையும் தீரக்கூடிய நல்லதொரு ஆரம்ப முதன்மை நாளாக இந்த நாள் அமையுங்க. வியாபார பெருமக்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் படிப்படியாக அப்படியே விலகிக்கிட்டு வருது அப்படின்னு தான் சொல்ல முடியும். 2ஆம் இடம் தனவரவை குறிக்கக்கூடிய இடம். அந்த வர்ற காசை நம்ம நிம்மதியாக எடுத்து வைக்க முடியுமா, நாளைக்குன்னு ஒரு அளவிற்காவது சேர்த்து வைக்க முடியுமா என்பதை இன்றைய நாள் கண்டிப்பாக தீர்மானிக்கும். சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு விரயங்கள் கொஞ்சம் தடுத்து விலக்கப்பட்டு, ஒரு நிலையில் வீண் செலவுகள் எல்லாமே கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்பட்டு வரக்கூடிய வருமானம் கொஞ்சம் நல்லபடியாகவே சேர்த்து வைக்கலாம் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களுக்கு ஆரோக்கியம் கூட இந்த நாளில் பெரிய அளவில் கஷ்டம் கிடையாது. எல்லா நிலைகளிலையும் மருத்துவ செலவுகள் ஒரு மாதிரியாக இருந்த அத்தனை அமைப்புகளும் இப்போது தீர்ந்து விடக்கூடிய, அனைத்திலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் நண்பர்கள்னு சொல்லப்படக்கூடிய சுக்கிரன், சனி, புதன் மூவருமே நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஆரம்பம் இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. அதுவும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று நீங்கள் நல்லா இல்லைங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் கொஞ்சம் கூடுதல் பலம், குறைவான பலம்னு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஏற்ற இறக்கங்களே இருந்து வந்தாரா, அந்த நிலைமைகளில் சரியான எதையும் ஒன்றையும் சரியாகவே செய்ய முடியவில்லை அப்படிங்கிற மாதிரியான நிலைமைகள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இருந்தது. அது இன்னையிலிருந்தே அப்படியே படிப்படியாக மாறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் நிம்மதி இருக்குங்க. குடும்பமே அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு. 30 வயசாச்சு, 28 வயசாச்சு, எல்லாம் இருக்குது. அதாவது அழகு இருக்குது, படிப்பு இருக்குது, அறிவு இருக்குது, எல்லாம் இருக்குது. வரன் தான் அமைய மாட்டேங்குதுன்ற மாதிரியான சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய மனதிற்கு பிடிச்ச மாதிரியான வரன், ஒரு மணமகன், மணமகள் அமையக்கூடிய அமைப்பு இந்த வாதத்திலேயே ஒரு உறுதி நிகழ்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, நிச்சயார்த்த மாதிரியாவது ஏதாவது ஒன்று பண்ணி அதற்கடுத்து இந்த வருடத்தின் இறுதியிலேயே எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய மணமகன், மணமகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். முதல் திருமணம் போயிட்டு 2வது திருமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட அந்த 2வது திருமணம் நல்ல விதமாக அமையும் என்கின்ற ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகக்கூடிய அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் விற்பவர்கள், வாங்குவர்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய ஆடைகள்,
அல்லது அவர்களுக்காகவே உபயோகப்படுத்தப்படக்கூடிய சில விஷயங்களை தயாரிக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த நாள் கொஞ்சம் ஒரு நல்ல நாளாகவே இருக்கும். உணவு விடுதி நடத்துபவர்களுக்கு கூடுதல் நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு. அதுவும் ஒரு எளிய காலையிலிருந்து ஒரு சாயந்தரத்துக்குள்ளே அன்றைக்குள்ளே தீர்ந்து விடக்கூடிய சில பொருட்களை நான் தயாரிக்கிறேன், காய்கறி பழம் மாதிரி இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு வந்தால் இன்றைக்கே விற்று தீர்ந்தோன்னு நாளைக்கு அதை ஸ்டாக் வச்சா முடியாது. இந்த மாதிரியான அன்றே தயாரித்து அன்றே விற்று போகக்கூடிய ஒரு பொருட்கள் சம்பந்தப்பட்டவர்கள், தயாரிப்பவர்கள், விற்பவர்களுக்கெல்லாம் நீடித்த நல்ல லாபம், நிறைவான லாபம், இன்றைக்கி வீட்டுக்கு திரும்புறதுக்குள்ள நல்ல லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையுங்க. தாய்மாமன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியான சோகங்கள் இருந்தவர்கள் அனைவருக்குமே அந்த தாய்மாமன் உறவு சீராவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுக்கப்படும். இந்த வாரத்திலேயே அது நடக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 2 பேருக்குமே ஒரு மனக்கசப்புகள் விலகக்கூடிய தன்மை இருக்கின்ற ஒரு நல்லதொரு அருமையான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கின்ற கடன்கள் எல்லாம் அடையக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். எதிரி தொல்லைகள் விலகும். பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நோய் விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் அப்படியே நல்ல விதமான ஆரோக்கியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரு பணப்பிரச்சனை தீர்ந்தாலே போகிறோம் இல்லையா, கடன் தானே ஒரு பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணுது. வாழ்க்கையில் கூடாமல் வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எல்லா நிலைகள்லையும் தெரியாதனமாக அந்த இடத்துல நான் கடனை வாங்கிட்டேன், இது எப்படி அடைக்கிறதுனே தெரியல, வருமானம் ஃபுல்லாக வட்டி கட்டுறதுக்கே போய்கிட்டே இருக்குது, முக்கால்வாசியை நான் வட்டி கட்டுறேன், அதுக்கப்புறம் எப்படி குடும்பம் நடத்துறதுனே தெரியல. இந்த மாதிரி பொருளாதார பற்றாக்குறை இருந்தவர்கள் அனைவருக்குமே கடனை அடைக்கின்ற அளவிற்கு ஏதேனும் ஒரு நிவர்த்தி தெரியக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். திடீர்னு எப்படிங்க கடன் அடையும் அப்படின்னு பார்த்தா, கடன் வருவதும் தெரியாது, கடன் போவதும் தெரியாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது மாதிரி ஓரளவிற்கு பொருளாதார முன்னேற்றம், எங்கே பணம் வரும் அப்படிங்கிறது அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடம் 6ஆம் இடம் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற காரணத்தினால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் ஒரு மாதிரியாக முடியாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு வீட்டை முடிக்கக்கூடிய தன்மை. ரொம்ப நாளாக அந்த வாகனம் வச்சுக்கிட்டு இருந்து அது பழுது பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், இதை எப்போ மாற்றுறதுன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் இருந்தவங்க எல்லாருக்குமே அந்த வாகன மாற்றம், வாகன பழுது போன்ற அமைப்புகளில் நல்ல விதமான நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ராசிநாதன் வலுவாக ராசி மற்றும் 2ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கனால மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்குங்க. கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை நிலைமைகள் இருந்தும் ஒரு சிக்கலான காலகட்டத்தில் நம்ம எதை தவற விட்டோம், இதை செஞ்சுருந்தோம்னா இன்றைக்கி நம்மளாக இருந்திருப்போமே, இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீகன்சிடர்னு சொல்லுவாங்க இல்லையா, திரும்ப போட்டு பார்த்து ஒரு விஷயத்தை இதில் எங்கே நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இன்றைக்கு மத்தியானத்திற்கு மேலே மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு சாந்தியாக இருக்கும்போது சில பேர் செஞ்சு பார்ப்பீங்க. அதன் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்கால வழிகாட்டுதல்கள் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுன்ற ஒரு ஆலோசனையும் அறிவுரையும் இன்றைக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த 1 வருடமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் கூட கணவன் மனைவி ஒருவர் முகம் பார்க்க முடியாமல் இருந்த நிலைமைகள்லாம் மாறி ஒரு சந்தோஷம் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. மிதுனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு லாபம், தொழில் இந்த 2 இடங்களும் இன்றைக்கி வலுவாக இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுத்து தசம அங்கார அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல குரு இருக்கிறார். ஐயா எல்லாம் இருந்தாலும் இந்த அட்டமத்த சனி என்கின்ற ஒரு அமைப்பின் காரணமாக அப்படியே படிப்படியாக தானே எல்லாம் நடக்குது. மொத்தமாக ஒன்று பண்ணோம் முடித்தோம், ஒரு 4 காசை கண்ணில் பார்த்தோன்ற மாதிரியாக இல்லையே என்கின்ற மாதிரியான சிரமத்தில் இருப்பவர்களுக்கு கூட படிப்படியாக நல்லது நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அதுலேயும் குறிப்பாக பூச நட்சத்திரக்காரங்க ஒரு 90% சிக்கலிருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டிங்கன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு மாதத்திற்கு அப்புறம் உங்களுடைய பணப்போக்குவரத்து மற்றும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே தீர்ந்து ஒரு முழு மனிதனாக, ஆரோக்கியமுள்ள சந்தோஷமான ஒரு பண வசதியுள்ள மனிதனாக மாறுவதற்கான அத்தனை விஷயங்களும் இப்போ பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நடக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னொரு சில மாதங்கள் இருக்குது. அதாவது வர்ற மார்ச் மாதத்திற்கு பிறகுதான் அந்த அஷ்டம சனி அமைப்பின் தாக்கம் உங்களுக்கு முழுமையாக குறையும் என்பதால் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எதுலேயும் கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றபடி பார்த்திங்கன்னா சிகப்பு நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, பூமி சார்ந்த விஷயங்கள் பண்ணுறவங்க, விவசாய பெருமக்கள், கட்டிடம் சார்ந்த தொழில் அமைப்புகளை பண்ணுறவங்களுக்கு போன வாரம் இருந்ததை விட இந்த வாரம் கொஞ்சம் பணவரவு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ரியல் எஸ்டேட் மீடியேட்டர்கள்னு சொல்லப்படக்கூடியவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பண
பற்றாக்குறை அப்படியே குறையக்கூடிய நல்லதொரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கிறது. பிள்ளைகளை பற்றி இதுவரைக்கும் இருந்து வந்த கவலை, பிள்ளையோடைய கல்வி கட்டணம் செலுத்த முடியுமா, அல்லது புள்ள ஆசைப்படுற கல்வியை நம்ம கொடுக்க முடியுமா, இவ்வளோ பெருசாக அவர் எதிர்பார்க்குறாரு, நான்லாம் இப்படி படிக்கலைங்க, ஆனால் இன்றைக்கி படிக்கிற கல்வி கட்டணத்தை நினச்சா தூக்கமே வரமாட்டேங்குது, அந்தளவுக்கு ஒரு பெரிய மலை போல ஒரு கல்வி கட்டணங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம பண்ண முடியுமா என்கின்ற இருந்த ஒரு தோத்துப்போன மனநிலை எல்லாமே பிள்ளைகளுக்கு நல்ல விதமாக கல்வியை கொடுக்க முடியும், அவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறத இருந்து பார்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. தொழில் அமைப்புகளை கூட இந்த வாரத்திலிருந்து அப்படியே படிப்படியாக சில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. இரும்பு தொழில் செய்கிறவங்களுக்கு கூடுதல் நன்மைகள், கூடுதல் ஆதாயங்கள் இருக்கும். அதுவும் பழைய பொருட்களை வாங்கி விற்கிறவங்க, அந்த இந்த குட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது வீணாக போகின்ற பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய அனைவருக்குமே இந்த வாரத்திலிருந்து நன்மைகள் நடக்கக்கூடிய, பொருள் வரவு அதிகம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு வழக்கு மாதிரியான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். 11ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் சூரியன் சுக்கிரனோடு சேர்ந்து சுபத்துவ அமைப்புகளில் வலிமையான அமைப்புகளில் இருக்கிறார். மற்ற பாவகங்களும் வலுத்து இருக்கிறதுனால இன்றைக்கு ஏதேனும் ஒரு நிலையில் தெரியாதனமாக ஒரு தப்பு பண்ணிங்க இல்லையா, அதாவது ஒருத்தருக்கு தெரியாதனமாக காசு கொடுத்துட்டேன், அல்லது அவருக்கு கேரண்டி கையெழுத்து போட்டேன், இந்த மாதிரி ஒருத்தருக்கு இரக்கம் காட்டுறதே தப்புன்றதை இன்றைக்கி நான் நல்லா உணர்ந்துட்டேங்க. இந்த மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வழக்குகள், சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டவர்களுக்கு அதற்கான அமைப்புகளிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, சமரச தீர்வுகள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. குறிப்பாக அந்த கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு மாதிரியாக வாங்கினதை விட இவ்வளோ தூரம் போயிடுச்சுங்க, அப்படி போயிடுச்சுங்க, இது எப்படி தீர்க்கிறதுனே தெரியல, அப்படியே போய் உள்ளே போய் மாட்டிக்கிட்டேன்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்திலேயே ஏதேனும் ஒரு நிவாரணம் வரக்கூடிய, பிறருடைய உதவிகளின் மூலமாக அந்த சிக்கல்லேருந்து வெளியே வந்து விடக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பா வழி சொந்தங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு நல்ல உறவுகள் இருக்கும். ஒரு சித்தப்பா, பெரியப்பா, அத்தைமார்கள்கிட்ட கூடுமான வரைக்கும் ஒரு கையெழுத்து வாங்குறதோ, அல்லது அவர்களுடைய பேச்சு, நம்ம பேச்சு அவங்க கேட்குறது, அவங்க பேச்சை நம்ம கேட்குறது, விட்டு கொடுத்து போவது போன்ற அமைப்புகள் இப்போது அந்த பங்காளி பிரச்சனைகளில் பெரிய ஓரளவுக்கு நல்ல விதமாகவே இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அமையும். புகழ் பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சமூக ஊடகங்களில் ஏதாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றைக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை. மீடியா துறையில் இருக்கணும், ஒரு திரைப்படத்துறையில் இருக்கணும், அதற்கான ஒரு சாதனைகளை செய்யணும், அதற்கான தகுதி எனக்கு முக்கியமாக எல்லா இடத்துலையுமே இருக்குது, ஆனால் அது எப்படி அந்த வாய்ப்பை வாங்குறதுன்றது தெரியல. இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கக்கூடிய, வாய்ப்புகளை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்து சிம்மராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் தானே தேடி வருவது, இந்த வாரத்திலேயே அதை நீங்கள் முழுமையாக உபயோகப்படுத்தி கொள்வது என்பது போன்ற வெற்றிகள், வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அறிமுகம் இன்னைக்கு கிடைக்குங்க. இந்த வாரத்திலேயே அந்த அறிமுகம் உண்டு. உங்களை விட ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர், ஒரு அரசு அதிகாரியாக இருக்கலாம், அல்லது ஒரு பொதுநலவாதியாக இருக்கலாம், அல்லது பணத்தில் உங்களை விட கொஞ்சம் உயர்வானவராக இருக்கலாம். இவர் போன்ற அமைப்பு ஒன்று தற்செயலாக இந்த வாரத்தில் உங்களுக்கு அறிமுகமாகி அதற்கு பிறகு வாழ்க்கை ஒரு நல்ல விதமாக திசை மாறக்கூடிய அமைப்பு. அவருடைய உதவியின் மூலமாக நம்ம அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல பேர் எடுத்துட்டு, அவருடைய உதவியின் மூலமாக நம்முடைய இப்போது போய்கொண்டிருக்கின்ற சில சிக்கல்களை அப்படியே திருப்பி நல்ல விதமாக கொண்டு போகக்கூடிய, அனைத்திலும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல முன்னேற்றமான வாரமாக இருக்குதுங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த நாள் முதன்மையாக. கன்னிராசிக்காரர்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் சிறப்பாக செயல்படக்கூடிய நல்ல நாளுங்க இந்த நாள். ஐயா, அந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்ன செய்யும்? தொழில் அமைப்புகளில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு ஒரு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும். வியாபாரம், விவசாயம், எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ அந்த தொழில் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள். விவசாயிகளுக்கு சொல்லப்போனால் மழை பெஞ்சும் கெடுது, பெய்யாமலும் கெடுது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது இல்லையா. அதாவது விளைவித்த பொருளுக்கு விலை கூட கிடைக்க மாட்டேங்குது, உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிலைமையில தானங்க இன்றைக்கும் விவசாயம் இருக்குது என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு கூட இளைய தலைமுறையோடு சேர்ந்து ஒரு நிலையில் இன்றைய விஞ்ஞானத்தில் ஒரு புதுமையான ஒரு அமைப்புகளை செய்யக்கூடிய அமைப்பு, விவசாயத்தில் விஞ்ஞானத்தை பொருத்தி பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் செயல்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு மேற்கிலிருந்து நல்ல தகவல்கள் வரும். மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் அல்லது கணவன் மனைவியிட்டிருந்து பணத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த பணவரவு இந்த வாரத்திலேயே வரக்கூடிய தன்மை. சொந்த ஊர் சார்ந்த விஷயங்களில் நல்லதுகள் நடக்கக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடத்துல இப்போது குரு இருக்கிறதுனால சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள், அல்லது சொந்த ஊரில் நிலம் வாங்கணும்,
பூர்வீக இடத்துக்கே திரும்பி போயிடணும். எவ்வளவு நாள் தான் இப்படி வெளிநாடு வெளி மாநிலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது? என்ன இருந்தாலும் ஒரு அரை வயிறு கஞ்சி குடித்தாலும் கூட என்னுடைய பூர்வீகம், என்னுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கிற சந்தோஷம் வேறு இருக்காதுங்க இல்லைங்களா? இந்த மாதிரியான நினப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அத்தனை உங்களுடைய அபிலாஷைன்னு சொல்லப்படக்கூடிய ஆசை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு சரியான வேலை அமைப்புகள் இப்போது உண்டு. இந்த வாரத்திலேயே பொருத்தமில்லாத வேலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே நீங்கள் என்ன படிச்சீங்களோ, உங்களுக்கு என்னென்ன விருப்பங்கள் இருக்கோ அதற்கேற்றாற் போல வேலை அமைப்புகள், இந்த டார்கெட் வேலை இல்லாதது, பேசித்தான் ஆகணும், இப்படி பேசினா தான், இந்த வாரத்தில் இதை பேசினா தான், இந்த மாதத்தில் இதை பேசினா தான், அல்லது வேலையை விட்டு போவதற்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு அமைப்புகளில் டார்கெட்டை முடித்தா தான் சம்பளம் என்கின்ற மாதிரியான ஒரு நிர்பந்த அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே உங்களுடைய விருப்பத்திற்கேற்ற இந்த டார்கெட் இல்லாத வேலை அமைப்புகள் உருவாகக்கூடிய, அதற்கு நீங்கள் மாறக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு இன்றைக்கு தம்பி தங்கைகளிடமிருந்து நல்ல செய்திகள், நல்ல வரவுகள் எல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஆகவே குடும்பத்திலும் தொழிலிலும் கன்னிராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்கக்கூடிய, எல்லாம் சரியாக இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் எதிரிகளும் உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. உங்களை பார்த்தாலே உங்களுக்கு ஆகாதவர் இன்றைக்கு ஒரு மாதிரியான தேஜஸை உங்கள் முகத்தில் பார்க்க முடியும். என்னமோ இன்றைக்கி ஒரு புதுசாக ஷைனிங்காக இருக்கிறாரே, இவர்கிட்ட இன்றைக்கி நம்ம எதுவும் வச்சுக்கக்கூடாதோ என்கின்ற மாதிரியான ஒரு தோற்றம் இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு பேருக்கும் உண்டு. 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகு என்பது ஒரு ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற அதே நேரத்தில் ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நல்ல இடத்துல இருந்து, இருள் கிரகங்கள் 6ஆம் பாவகத்தில் இருந்தாலே எதிர்ப்புகள் விலக வேண்டும் என்பது ஒரு ஜோதிட விதி. அந்த விதி இன்றைக்கு முழுமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருப்பதால் சொந்த வாழ்க்கையாக இருக்கட்டும், வேலை தொழில் அமைப்புகள், வியாபார அமைப்புகளாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல பிழைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை பற்றி பொறாமைப்பட்டவர்கள் எல்லாம் உங்களை பார்த்து அப்படியே ஒதுங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. உங்களுடைய திறமை, உங்களுடைய அமைப்புகள், உங்களுடைய விஸ்வரூபம் இன்றைக்கு உங்களுக்கே தெரியக்கூடிய அமைப்பு. இவர் எப்படிப்பா இந்த திறமையை இவ்வளோ நாள் ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தார்னு சொல்கிற அளவுக்கு அலுவலகத்தில் இந்த வாரத்திலேயே ஒரு நல்லவையை செய்து, ஒரு செய்து முடிக்க முடியாத ஒன்றை அப்படியே செய்து காட்டி மற்றவர்களிடம் நீங்கள் பேர் வாங்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு குழந்தைகளால் பெரிய சந்தோஷங்கள் ஏற்படுங்க. இந்த வாரத்திலேயே அது உண்டு. நம்ம குழந்தைகள் இதை செய்வதற்கு தகுதியானவர்கள் என்கின்ற ஒரு பெருமித உணர்வு, அல்லது வேற ஒரு இடத்துல இருந்து உங்கள் குழந்தைகள் இப்படிலாம் ஒரு நல்லதை செஞ்சுட்டாங்க, அல்லது இந்த மார்க் எடுத்திருக்கிறாங்க, இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க, இதை சாதித்து காட்டியிருக்கிறார்கள் என்பது போன்ற பிள்ளைகளிடமிருந்து வரக்கூடிய சில விஷயங்கள் நல்லவையாக இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இளைய பருவத்தினருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லிடுவேன். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறார் இல்லையா, மற்றவர்கள் உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய அமைப்பு. என்னதான் இருந்தாலும் சின்ன பசங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற பெரியவர்கள் எல்லாருக்குமே பரவாயில்லை, இந்த தலைமுறை புத்திசாலியாகத்தான் இருக்கிறது என்பதற்கிணங்க சில பல அமைப்புகளை மற்றவர்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய அமைப்பு இப்போது சின்னவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லாமே கொஞ்சம் நிறைவாக இருக்கக்கூடிய தன்மைகள். எப்போ முக்கியமான கிரகங்கள் சரியான இடத்துல இருக்குதோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இருக்காது என்கின்றதன் அடிப்படையில் இந்த வாரம் முழுவதுமே துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் இருக்காதுன்றதான் உண்மை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா கிழக்கு திசையிலிருந்து நல்லவைகள் வர்றது, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும், அங்கேயே வேலை செய்யணும், அங்கேயே குடியுரிமை வாங்கணுன்ற முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்திலேயே அதற்கான அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளுங்க துளாராசிக்காரங்க எல்லாருக்குமே இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ராசியை குறிபார்க்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் ஆட்சியாக இருக்கிறார். மிகச்சிறப்பான நல்ல நாளாக இந்த நாளை சொல்ல முடியும். ஒரு வகையில் விருச்சிகராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள், கடவுளின் அருள் பெற்றவர்கள் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லிடுவேன். பரம்பொருளுடைய ஆசீர்வாதங்கள் இப்போது விருச்சிகராசிக்காரர்களுக்கு நிறைவாக நல்ல விதமாகவே இருக்குங்க. ஏன்னா ஒரு கோபக்காரர்களாக இருந்தாலும் கூட நேர்மையானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அடுத்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் இந்த மாதிரி பண்ணுறது, பின்னால் குழி பறிக்கிறது, முதுகில் குத்துவது, இது போன்ற எந்த ஒரு எண்ணத்தையும் எள்ளளவும் வைத்திருக்காத ஒரு நேர்மையானவர்களான விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே நல்லா இருக்கிறதுக்கான முதன்மை நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். குடும்பத்தில் கொஞ்சம் பெரிய நிம்மதிகள் இருக்கும். இதுவரைக்கும் கணவன் மனைவி உறவு கசந்திருந்தது எல்லாமே ஒரு 3வது மனிதரின் தலையீட்டின் காரணமாக, சகுனி வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சகுனி வேலை செஞ்சவரின் காரணமாக கணவனை பற்றிய சந்தேகம், மனைவியை பற்றிய மனக்குறை, இவைகள் இருந்த தம்பதியர்களுக்கு இன்றைக்கு ஒருவருக்கொருவர் உணர்ந்து பேசி, இந்த வாரத்திலேயே அது நடக்கும். அதாவது மனம் விட்டு பேசி, நீங்கள் அதை சொன்னீங்களா, நீங்கள் அதை செஞ்சீங்களா, இந்த மாதிரியான
வேறொருவர் துணை இல்லாமல் நேருக்கு நேராக பேசி குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. கூட்டு முயற்சிகள் பலன் தரக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாளை சொல்லலாம். மெதுவாக நிதானமாக பொறுமையாக செய்யக்கூடிய வேலை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவங்க, ஒரு டிராயிங் வரைகிறது, ஒரு டிசைன் போடுறது அல்லது பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த பேப்பர் ஒர்க்கு பண்ணக்கூடியவர்கள் அவ்வளோ பேருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த அத்தனை நிகழ்வுகளும் நல்ல விதமாக முன்னேற்றமாக இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்கார இளைய பருவத்தினருக்கு உண்டுங்க. பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தவங்க ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக அலுவலகத்தில் ஒரே இடத்துல தான் இருக்கிறேன், இங்கேருந்து மேலே போகிறது எப்படின்னு தெரியல, அல்லது ஏற்கனவே தர வேண்டிய ப்ரொமோஷனை ஒரு சின்ன காரணத்துக்காக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க, எப்போ வருமோன்னு தெரியல அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளே ப்ரொமோஷன் வருவதற்கான ஒரு ஃபைல் மூவ் ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒருவருடைய அனுமதிக்காக காத்து கொண்டிருக்கின்ற அமைப்பு இப்போது அவரிடமிருந்து அனுமதி பெற்று வரக்கூடிய ஒரு நல்ல நிலையாக இப்போது விருச்சிக ராசிக்காரங்க எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் நிம்மதி கண்டிப்பாக இருக்கும். அவங்க உடலில் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மனக்குறை உடல் குறை எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கார பெண்களுக்கு இருக்கிறது. குறிப்பாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் அனைவருக்குமே எதிர்பாராத சில தன லாபங்கள் பணவரவு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ரொம்ப நல்ல மாற்றங்களை தரக்கூடிய முதன்மையான நல்ல நாளுங்க இந்த நாள். விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல. தனுசு ராசிக்காரர்களுக்கு வராத கடன்கள் வசூல் செய்யப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வியாபார பெருமக்கள் எல்லாருக்குமே 10ஆம் பாவகம் இன்றைக்கு சுபத்துவமாக இருக்கிறது. 10ஆம் பாவகத்தில் கேது குருவோட பார்வையில் இருக்கிறார். கேந்திர கோணங்கள் இன்றைக்கு வலுவாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் வியாபாரம் நன்றாக இருந்து வராதுன்னு கைவிடப்பட்ட பணம் எல்லாமே திரும்பி வரக்கூடிய அமைப்பு. ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை இந்த வாரத்திற்குள்ளேயே நீங்கள் திரும்பி வசூல் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக ஓரளவிற்கு சிறுக வந்தாலும் கூட மொத்தமாக வரலங்க, ஒரு பாதி வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கால்வாசி வந்தது, அதுக்கப்புறம் ஒரு காவாசி வந்ததுன்னு டக்குன்னு பணம் வரக்கூடிய சூழல்கள் மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். 6ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதனால தேவைக்கான ஒரு வீட்டு பொருள் வாங்குவதற்கான கடன் அல்லது ஒரு வளர்ச்சிக்கான கடன், வீடு வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு போன்ற முதலீடு செய்வதற்கான கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 7ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு சுக்கிரன் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு அமைப்பு. எப்பொழுதெல்லாம் ஒரு சுப கிரகம் ராசியை பார்க்குதோ அப்போ ராசி ஒரு உன்னதமான ஒரு நிலைமை அடையுது. என்னங்க அடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கும். இன்றைக்கு காலையில் எழுந்திருத்த உடனேயே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியுன்ற தைரியம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. நம்பிக்கை தானங்க பலம். எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் மனிதன் ஒரு நம்பிக்கையை இழக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தை கடந்துடுறாரு, அதை சமாளித்து கொண்டு விடுகிறார் இல்லையா, அந்த போன்ற அமைப்புகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத தனலாபங்கள் வரக்கூடியது இந்த வாரத்திலேயே. ஷேர் மார்க்கெட்டு, அநேகமாக சூதாட்டம் போன்ற அமைப்புகள் அல்லது யூக வணிகம்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்களில் பொருள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்திலேயே கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 40 வயதுகளுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலங்களில் இருந்து வந்த ஒரு சோதனைகள் எல்லாம் விலகக்கூடிய தன்மைகள். மஞ்சள் நிறமுள்ள பொருளோடு தொடர்பு கொண்டவர்கள், தங்க நகை கடை வச்சிருக்கிறவங்க, தங்க நகை செய்யக்கூடிய அந்த ஆச்சாரி பெருமக்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு. பித்தளை பாத்திரங்கள், அதே போலவே தெய்வீக அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், குத்து விளக்கு மாதிரியான அமைப்பு அல்லது ஆலயங்களை சுற்றி தங்களுடைய கடை அமைப்புகளை வைத்திருப்பவர்கள், பூஜைக்கான பொருட்களை விற்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்கார பெருமக்களுக்கும் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றம், இன்றைக்கு இரவுக்குள்ளேயே ஒரு குறிப்பிட்ட தொகை லாபம் கிடைக்கக்கூடிய நல்ல லாபம் வரக்கூடிய யோக நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. ஒரு இழந்து போன எல்லாத்தையும் இன்றைக்கி திரும்ப அடைவீங்க. கெட்ட பேர் வந்துருச்சு, திரும்பி நல்ல பேர் வரப்போகுது. இவர் இதை செய்ய மாட்டார், இவர் இந்த மாதிரியான ஆள் இல்லை, இப்படி கொஞ்சம் முன்னே இருந்த மாதிரி இல்லை, இவர் இப்போ மாறிட்டார், இது எல்லாமே திரும்ப வரப்போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போது ராசியை பார்க்கக்கூடிய அதே நேரத்தில் உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு வலுவாக இருக்கிறார். ஐயா, இன்றைக்கு பணம் தாங்க எல்லாமே பிரதானமாகி போச்சு. கெட்ட பேர் எடுக்கிறது பணத்தில் தானே எடுக்கிறோம். காசு இன்றைக்கி கொடுக்குறோன்னு சொன்னால் கொடுக்க முடிஞ்சால் நல்லவன், கொடுக்க முடியல, வேணும்னே கொடுக்க முடியாமல் போகுதா என்ன, பணம் இல்லை அதனால் கொடுக்க முடியல, அந்த மாதிரி கொடுக்க முடியாமல் போன இடங்களில் கெட்ட பேர் வந்துடுது இல்லையா.
அந்த அமைப்புகளுக்கு அடிப்படை ஆதாரமான தனவரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகளிடமிருந்து நல்ல தகவல்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய தன்மை. மனைவி வழியில் இன்றைக்கு ஏதேனும் ஒரு உறவுகள் உதவக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இவ்வளவு நாள் பாராமுகமாக இருந்துட்டாங்க, கஷ்டப்படட்டும், இவர் இந்த மாதிரி தேவையில்லாமல் இவர் தான் இதை பண்ணி வச்சுக்கிட்டாருன்ற மாதிரி இருந்தவங்க கூட இன்றைக்கு ஒரு கைதூக்கி விடக்கூடிய அமைப்புகள், இன்றைக்கு நீங்கள் கேட்காமலேயே அவர்களே உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இப்போது மனைவி வழியில் மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே உண்டு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க, நேர்மையான பிடிவாதக்காரங்களாக இருப்பீங்க. அதாவது உங்களை ஒன்று சொல்லிவிட்டால் அந்த சொல்லை தாங்காதவர்களாக இருந்து அந்த சொல்லு எதிராக நீங்கள் எதுவும் செய்கிற வரைக்கும் உங்களுக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரியான குணம் உள்ளவர்களுக்கு கூட இன்றைக்கு நம்மை பற்றி அவர்கள் சொன்னது சரிதான், நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற புதிய ஒரு ஞானோதயம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. கருப்பு நிறமுள்ள பொருட்களோடு தொடர்பு கொண்டவர்கள், லாரி பஸ்ஸு போன்றது அல்லது காரு ஆட்டோ மாதிரியான ஒரு இயக்கும் தொழிலை செய்யக்கூடியவர்கள், தினசரி ஆட்டோ ஓட்டினா தான் பைசா அல்லது அந்த டாக்ஸி ஓட்டினா தான் காசுன்ற மாதிரியான எளிய தொழில்களை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே நிறைவான தனலாபம் பணவரவு வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. பிள்ளைகளை பற்றிய கவலைகள் கூட இப்போது விலகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. இதுவரைக்குமே படிக்காமல் சற்று மார்க்கு குறைவாக வாங்கியிருந்த பிள்ளை செல்வங்கள் கூட அடுத்து நல்லா படிக்க போகிறது என்கின்ற நம்பிக்கை நமக்கே வரக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய செயல்பாடுகளில் மாற்றத்தை நாம் தெரியக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்குதுங்க. குடும்பத்தில் நிம்மதியை தரக்கூடிய முதன்மையான நாளான இன்று மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு வெளி இடங்களிலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இதுவரைக்குமே உதவி செய்யாத சகோதரர்கள் உதவி பண்ணக்கூடிய தன்மை. 3ஆம் இடத்துல இன்றைக்கு செவ்வாய் இருக்கிறார். இதுவரைக்கும் கண்டும் காணாமல் போனவர்கள் கூட இன்றைக்கு ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாங்கிற மாதிரியே திருப்பி கேட்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன்றதை நீங்கள் விட்டு கொடுத்து பேசாத ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது இருக்கின்ற மன அழுத்தம் விலகக்கூடிய தன்மை. சதய நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு வருடமாகவே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்றதான் உண்மை. அதுலேயும் ஒரு 30 வயதுகளில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய 20 வயதாக இருக்கட்டும் 40 வயதாக இருக்கட்டும் ஒரு இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய முதல் சுற்று 7.5 சனியை அனுபவிக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்கள் கடந்த 1 வருடம் 1.5 வருட காலமாகவே படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? எது உங்களுக்கு தேவையோ அது கிடைக்காமல் இருக்கிறது. எந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்குமோ அந்த இடத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இல்லாத ஒரு சூழல், மன அழுத்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு இல்லையா? இவைகள் எல்லாமே இந்த வாரத்திலேயே படிப்படியாக விலகுவதற்கான ஆரம்ப கட்ட அமைப்புகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இப்போது வேலை மாற்றம் இருக்கும். அந்த வேலை மாற்றம் நல்லதாகவே இருக்கும். தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாமான்ற எண்ணங்களில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்கனவே இருந்து வந்த அத்தனை விஷயங்களும் இந்த வாரத்தோடு சுத்தமாக முடிய போதுன்னே சொல்லலாம். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சில பல விஷயங்கள் தொடரும். ஏன்னா சனி இப்போது உங்களுடைய நட்சத்திரத்தில் போகிறார். ஆகவே பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க எதிலையும் அகலக்கால் வைக்காமல் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களோடு 1க்கு 2 முறை கலந்துக்கிட்டு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறோம், ஒரு புதிய விஷயத்தை செய்ய போகிறோம், அல்லது குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகிறோம், அல்லது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று பண்ண போகிறோம். இந்த மாதிரியான விஷயங்களில் ஏற்கனவே அனுபவம் உள்ள நம்முடைய அப்பா அம்மாக்களாக இருக்கட்டும் அல்லது அவர்களுக்கு நிகரான ஒரு பெரியவர்களாக இருக்கட்டும் அவங்களுடைய அறிவுரை ஆலோசனையை கேட்டு செயல்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த வாரத்திலேயே இவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூட கடந்த காலங்களில் இருந்து வந்த உடல் வலி மனவலி எல்லாமே படிப்படியாக தீரக்கூடிய இந்த வாரத்திலேயே ஆஸ்பத்திரி செலவுன்னு சொல்லப்படக்கூடிய அசுப செலவுகள் அத்தனையும் நிற்கக்கூடிய, எல்லாம் இனிமேல் நிறைவாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கை வரக்கூடிய ஒரு யோக நாளாகவே அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுலேயும் குறிப்பாக மீனராசியில் விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய சிறுவர்கள் அல்லது இளைய பருவத்தில் பால்ய பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த துறை சார்ந்த விஷயங்களில் இந்த வாரத்திலேயே ஒரு நல்லவைகள் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெரியவர்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு கொஞ்சம் மனம் குழப்பமாகவே இருக்கும். ஏதாவது இதை செய்யலாமா அதை செய்யலாமா, அல்லது ஒரு நிலையில் ஒரு ஸ்டெடினஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மை, இதையும் அதையும் செய்யலாம் என்கின்ற மாதிரியான குழப்பங்கள் வருகிறது. எதை செல்தான் நல்லது என்கின்ற மாதிரியான சில பல
குழப்பங்கள் இன்றைக்கு மதியம் 3 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய தன்மை. 3 மணிக்கு பிறகு மாறக்கூடிய கிரக அமைப்புகளின் முடிவு மூலமாக எல்லாத்தையும் சமாளித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 4ஆம் இடத்துல இன்றைக்கு சுக்கிரனும் புதனும் வலுவாக இருக்கக்கூடிய ஒன்று. வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள், அம்மா சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்லவைகள் நடக்கிறது அப்படின்றத காட்டுது. இது வரைக்குமே அம்மா இந்த உதவியை செஞ்சுருந்தாங்கன்னா, அல்லது சரியான நேரத்தில் அம்மா இந்த இடத்துல ஒரு அனுமதி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒரு கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா, அல்லது இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்காதே என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் எதை செய்தாலும் சரியாகத்தான் செய்திருக்கும். இன்றைக்கி பாரு, அன்னைக்கு அவங்க அப்படி செஞ்சது இப்போ நல்லதாக போச்சு என்கின்ற மாதிரியான தாயை பற்றிய மிக உயர்ந்த நல் அபிப்பிராயம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வீட்டை வைத்துவிட்டு அந்த சொத்துக்களை அடமானம் வச்சுட்டு தொழில் பண்ணி கொஞ்சம் சிக்கலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த வங்கியிலிருந்து வட்டி தொல்லைகள், கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு வேறு வகையில் வருமானம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சொந்த ஊரில் இருக்கின்ற இந்த இடத்தை விற்றுட்டு, அல்லது சொந்த ஊரில் இருக்கின்ற இந்த இடத்தை இப்படி செய்து விட்டு இருக்கின்ற இடத்தில் இருக்கின்ற சொத்தை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கின்ற முயற்சிகளில் இருப்பவர்களுக்கு அந்த முயற்சிகள் பலிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெள்ளை நிறமுள்ள தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், திரவ நிலை அமைப்புகளான தொழிலை பண்ணுறவங்க, நீர், தண்ணி, மோர், பால் அல்லது டீ கடை போன்றவைகளை நடத்தக்கூடியவர்கள், காய்கறி பழ வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இந்த வாரத்திலிருந்தே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அதே போலவே உப்பு, சர்க்கரை என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளி நிறம், வெள்ளை நிறம் போன்றவைகளோடு தொடர்பு கொண்டவர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பொருளாதார லாபம், பொருளாதார முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளுங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு.